அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 7ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல். இங்கிலீஷில் சொன்னால் நியூஸ் சேனல். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, முழுக்க செய்தி மட்டும்தான். சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, இருந்திருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா டேட்டா மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நியூஸ் அதிகமாக இருக்கனால நமக்கு டைமும் குறைவு. ஏன்னா ஒரு நியூஸ் வந்து உடனே போட்டால் தான் மரியாதை. ஸோ அதனால் நம்ம எடிட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் எடிட் பண்ணுறோம். ஸோ அதனால் சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டடிஸோ இல்லை உங்கள் ஃபைன் ஸ்டடிஸோ நியூஸ்லாம் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் அவங்க முடிடுங்க. நான் ஒரு செபி ஸ்டடிஸர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட பகிர்ற மாதிரி உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பகிர்வு தான். நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நம்ம சேனல் டெய்லி பார்த்தீங்கன்னா டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கலாம். ஸோ இதான் வழக்கமாக டிஸ்க்ளைமர். ஸோ நீங்கள் நம்ம பார்க்கக்கூடியது ரிசல்ட்டு, டிவிடெண்டு, அதுக்கப்புறம் ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்குது, போனஸ் இருக்குது, பைபேக் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்டர் ரிசீவ்டு பை லிஸ்டட் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் இந்த வருஷப்படி தான் இருக்குது. ஸோ நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 3154 ரூபா கரண்ட் பேஸு, 571 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல 20% வந்திருக்கு. கோட்டனில் 88% வந்திருக்கு. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டு, கோட்டனில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, ஓவரால் நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். லூபின் லிமிடெட் 1994 ரூபா கரண்ட் பேஸு, 806 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 78% வந்திருக்கு. கோட்டனில் 119% வந்திருக்கு. ஸோ இயர் கோட்டர் ரெண்டுலையுமே ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை லூபின் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம்னு நினைக்கிறேன். அடுத்து பாஸ்க் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 32,465, 466 கோடி ப்ராஃபிட்டு. இயர் 14% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு டீசெண்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க பாஸ்க் லிமிடெட். இதே கோட்டனில் 17% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இங்கே உயர்ந்த மாதிரி அங்கே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். இல்லை இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது பாஸ்க் லிமிட்டோட ரிசல்ட்டு. அடுத்து ஸ்டீல் சிட்டி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 91 ரூபா கரண்ட் பேஸு, 4 கோடி 24 லட்சம் ப்ராஃபிட்டு. இயரில் 90% வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே கோட்டரில் 2 கோடி, இப்போ அப்படியே 4 கோடியாக மாறி இருக்குது. ஸோ டபுளாக பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டை. பட் இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. நம்ம கோட்டரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு 4% சின்னதாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன கோட்டரை விட இந்த கோட்டரில் 20 லட்சம் கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோட்டரில் சின்ன வீழ்ச்சி தான். பட் இயரில் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை ஸ்டீல் சிட்டி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சாங்வி மூவர்ஸ் லிமிடெட் 884 ரூபா கரண்ட் பேஸு, 40 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. கோட்டனில் 15%. ஸோ இயரில் சின்ன வீழ்ச்சி, கோட்டனில் கொஞ்சம் பெரிய வீழ்ச்சி. ஸோ இயர் கோட்டர் ரெண்டுலேயுமே நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆனது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் கம்பெனி 40 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணது நல்ல விஷயந்தான். என்எல்சி இந்தியா லிமிடெட் 271 ரூபா கரண்ட் பேஸு, 567 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 37% உயர்ந்திருக்கு. நான் இதில் ரெட்டில் போட்டிருக்கேன், பட் அது பச்சை தான். இயரில் 37% வந்திருக்கு. கோட்டனில் 397% வந்திருக்கு. ஏன்னா போன கோட்டரில் வெறும் 100 கோடி, இப்போ அப்படியே 500 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு கோட்டரில். இயர்லேயும் சூப்பரான ரிசல்ட் தான். ஸோ ஓவரால் கம்பெனி நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்எல்சி இந்தியா. கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் 1501 ரூபா கரண்ட் பேஸு, 5 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் ஒரு 4% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டட் டேட் வந்து 16 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து பர்சனல் கேரில் இருக்காங்க. வருஷத்தில் 1 இல்லை 2 டிவிடெண்ட் தராங்க கோத்ரேஜ் கன்சியூமர். டிரான்ஸ் இந்தியா ரியல் எஸ்டேட் லிமிடெட் 51 ரூபா கரண்ட் பேஸு, 50 பைசா டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டட் டேட் வந்து 16 ஆகஸ்ட் 2024. செக்டர் லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க டிரான்ஸ் இந்தியா ரியல் எஸ்டேட். கோதாவரி பவர் அண்ட் ஸ்பாட் லிமிடெட் 1145 ரூபா கரண்ட் பேஸு, 287 கோடி ப்ராஃபிட்டு. இது இயரில் 24%, கோட்டனில் 31% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ இயர் கோட்டர் ரெண்டுலேயுமே சூப்பரான ரிசல்ட்டை கோதாவரி பவர் அண்ட் ஸ்பாட் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்டாக ₹1.25 ஒரு ஷேருக்கு தராங்க. ஸோ ஷேரோட ப்ரைஸுக்கு இது வந்து ஒரு சின்ன டிவிடெண்ட் தான், பேருக்கான டிவிடெண்ட் தான். ஏன்னா ₹1 ₹1.25. அதேமாதிரி ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 இருக்கிறத 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேரு 5 ஷேராக ஸ்பிட் ஆகும், ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டை மட்டும் கம்பெனி 17 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க. எக்ஸிட் வந்து 17 ஆகஸ்ட்டு. ஸோ டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டு ஸ்பிட்டுக்கானது இன்னும் வரல, கூடிய வரையில் வரும். செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்டும் தராங்க கோதாவரி பவர் அண்ட் ஸ்பாட் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா கோரல் இந்தியா ஃபைனான்ஸ் அண்ட் ஹவுசிங் லிமிடெட் 53 ரூபா கரண்ட் பேஸு, 40 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 3/4% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 20 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க கோரல் இந்தியா.
டாக்டர் லல் பத் லேப்ஸ் லிமிடெட் 3269 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 108 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 29%, குவார்டர் குவார்டரில் 26%. ஸோ இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க டாக்டர் லல் பத் லேப்ஸ். டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது தான் 60 ரூபா ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 0.25% குறைவு. இதற்கான ரெக்கார்ட் வந்து 20 ஆகஸ்ட். செக்டர் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. 2 இல்லை 3 டிவிடெண்ட் தருவாங்க வருஷத்துக்கு டாக்டர் லல் பத் லேப்ஸ். காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 4189, 56 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 1.25% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 23 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து சிகரெட் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்டும் தராங்க காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட். ஜாக்சன் பால் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 395, 5 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ஆல்ரெடி. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1.25% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 6 செப்டம்பர் 2024. செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஜாக்சன் பால் ஃபார்மசூட்டிக்கல். அகர்வால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1179. இவங்க வந்து 3 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான், ஏன்னா 1000 ரூபாய்க்கு மேலே ஷேரு. அதுமாதிரி ஸ்பிட்டும் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத 2 மாற்றுறாங்க. நான் இதை 1:5 போட்டிருக்கேன். பட் ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்காத 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட் ஆகும். பட் ரெக்கார்ட் வந்து 6 செப்டம்பருங்கிறது வெறும் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் மட்டும்தான். இது ஸ்பிட்டுக்கான ரெக்கார்ட் இன்னும் வெளியே வரல, கூடிய வரும். செக்டர் பார்த்தீங்கன்னா பெட்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. அகர்வால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. ஜோட்ஸ் இன்ஜினியரிங் கோட் லிமிடெட் 1039 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 3,64,00,000 ப்ராஃபிட்டு. இயர் 205% வந்திருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் வெறும் 1 கோடி ப்ராஃபிட். இப்போ அப்படியே 3,60,00,000. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான் இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. இதே குவார்ட்டர் 14% வந்திருக்கு. போன குவார்ட்டரோட 14% அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 50 லட்சம் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர்லையும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, குவார்ட்டரில் டீசெண்டான ரிசல்ட்டு, ஓவரால் நல்ல ரிசல்ட் தான் இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜோட்ஸ் இன்ஜினியரிங் கோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க 2 ரூபா ஒரு ஷேருக்கு. ஸோ கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பேருக்கான டிவிடெண்ட் தான், ஏன்னா ஷேருக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே. இவங்க ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க 1:2. ஃபேஸ் வேல்யூ இப்போ 2 இருக்குது, அதை 1 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 2 ஷேர் ஸ்பிட் ஆகுது. ப்ரைஸும் பாதியாக அட்ஜஸ்ட் ஆயிரும். இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் வந்து 9 செப்டம்பர் 2024. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஜோட்ஸ் இன்ஜினியரிங் கோ லிமிடெட். ஸ்பிட்டுக்கான ரெக்கார்ட் இன்னும் வெளியே வரல, கூடிய விரைவில் வரும். நம்ம அப்டேட் பண்ணுவோம். சிகாச்சென் இந்தியா லிமிடெட் 71 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 60 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 3/4%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 12 செப்டம்பர் 2024. செக்டர் ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க சிகாச்சென் இந்தியா லிமிடெட். ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 809 ரூபா, 4 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1/2%. இதற்கான ரெக்கார்ட் டேட் 17 செப்டம்பர். செக்டர் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 278, 2 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 18 செப்டம்பர் 2024. செக்டர் வந்து மீட்ஸ் அண்ட் மீட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் மாதிரி தெரியல, கொஞ்சம் டவுனான ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது. லேட்டாக தான் வந்தது, அதனால் அப்டேட் பண்ண முடியல என்னால். ஏரெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 181 ரூபா கரண்ட் ப்ரைஸு. பைபேக் பண்ணுறாங்க 195 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. டெண்டர் ஆஃபரில் தான் பைபேக் பண்ணுறாங்க. 3,60,000 ஷேரை பைபேக் பண்ணுறாங்க. 7 கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் வராங்க. ரெக்கார்டு எஸ்டேட் இன்னும் வெளியே வரல, கூடிய வரையில் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல பைபேக் மாதிரி தெரியல. ஒரு 10-15 ரூபா தான், 14 ரூபா தான் அதிகமான கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. சில பைபேக் வந்து இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பைபேக் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ஏஐஏ இன்ஜினியரிங் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 4,474 கரண்ட் ப்ரைஸு. 5,000 ரூபாய்க்கு பைபேக் 5,000 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க ஒரு ஷேரை. ஸோ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 500 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. இது டெண்டர் ஆஃபர் மூலமாக பைபேக் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 லட்சம் ஷேரை இதுக்கெல்லாம் பைபேக் பண்ணுறாங்க. இதுக்காக கம்பெனி 500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க பைபேக்காக. ஸோ இதற்கான ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 20 ஆகஸ்ட் 2024. செக்டர் பார்த்திங்கன்னா காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங்கில் இருக்காங்க. ஸோ ஏஐ இன்ஜினியரிங் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிங்கன்னா பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பட் எல்லாமே எடுக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் தான் எடுப்பாங்க. அது ரொம்ப ரேஷோ கம்மியாக தான் இருக்கும். சுக்ஜி ஸ்டார்ச் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 515 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 14 கோடி என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இயரில் 29%, குவார்ட்டர் 16%. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட் தான், குவார்ட்டர் நல்ல ரிசல்ட் தான். ஸோ ஓவரால் நல்ல ரிசல்ட்டை சுக்ஜி ஸ்டார்ச் லிமிடெட், ஸ்டார்ச் அண்ட் கெமிக்கல் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பிட் அறிவிப்புன்னு சொன்னாங்க, அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத 5 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேரு 2 ஷேர் ஸ்பிட் ஆகுது. ப்ரைஸ் பாதியாக அட்ஜஸ்ட் ஆகும். இதற்கான ரெக்கார்டை வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும்.
செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க சுக்ஜித் ஸ்டார்ச். மாஸ்டர் ட்ரஸ்ட் லிமிடெட் 785 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 1:5 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 இருக்காது, 1 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட் ஆகும். இதற்கான ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து இன்னும் வெளியிடல கம்பெனி கூடியவரையில் வரும். செக்டர் வந்து NBFC நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. மணி மாஸ்டர்ஸ் லீசிங் அண்ட் ஃபைனான்ஸ் லிமிடெட் 174 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஸ்பிட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. 1:10 ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதா, 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேராக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் பாதி அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக் கூட ப்ரைஸாக 10 பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக் கூட ப்ரைஸு. இதற்கான ரெக்கார்ட் தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி. 22 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து NBFC நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. இண்டோ கார்ட்ஸ்பெயின் லிமிடெட் 96 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இன்றைக்கி போனஸ் அறிவிப்போன்னு சொன்னாங்க. அதுமாதிரி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 7:10 போனஸ் தராங்க. அதாவது நம்ம 10 ஷேர் வச்சுருந்தா 7 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ இந்த ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணுறது நல்லாயிருக்கும். ரேஷியோ மெயின்டைன் பண்ணுற போனஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை, கம்மியாக கிடைக்கும். அதுக்கு மீதி உள்ளது பண்ணதுக்கு பணமாக கிடைக்கலாம். ஸோ நல்லா ரேஷியோ மெயின்டைன் பண்ணுங்கள், அதான் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனு. அப்படி முடியலன்னா அதை அப்படியே விட்டுருங்க. மீதி என்ன உண்டோ அதை அவங்க முறைப்படி செய்வாங்க. சில இது பணமாக கொடுப்பாங்க, சில இது அதை இக்னோர் பண்ணுவாங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க இண்டோ கார்ட்ஸ்பெயின் லிமிடெட். பட் போனஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பேமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. இங்கே ரேஷியோ கம்மியாக இருக்குதுங்க, அதுக்கான உண்டான பேமெண்ட் அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா PVV இன்ஃப்ரா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 15. இவங்க 1:1 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேர் போனஸாக தராங்க. இதற்கான ரெக்கார்ட் வந்து 20 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க PVV இன்ஃப்ரா லிமிடெட். சாஃப்ட் லிமிடெட் 300 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 26 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது இயர்னியரில் 2% வந்திருக்கு, குவார்டர் 10%. ஸோ இயர்னியரில் ஓகேவான ரொம்ப டீசெண்டான ரிசல்ட் தான். குவார்டர் ஒரு டீசெண்டான ரிசல்ட்டு. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டில். ஸோ நல்ல ரிசல்ட் தான். அதுமாரி போனஸ் அறிவிப்போன்னு சொன்னாங்க, சொல்லியிருந்தாங்க 1:4 தான் போனஸ் அறிவிப்போன்னு. சொன்ன மாதிரியே தான் அறிவிச்சிருக்காங்க. 1:4 போனஸ் தராங்க. அதை நம்ம 4 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக கிடைக்கும், 8 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக கிடைக்கும். ஸோ ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அதுமாதிரி இதற்கு ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13 செப்டம்பர் 2024 தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க சாஃப்ட் லிமிடெட். அடுத்து சிம்ப்ளெக்ஸ் காஸ்டிங் லிமிடெட் 226 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 250 மில்லியனுக்கான இந்தியன் ரூபாய்க்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, கொடுத்தது நம்ம செயில் லிமிடெட். சர்வோடெக் பவர் சிஸ்டம் லிமிடெட் 132 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 10 கோடி 20 லட்சத்துக்கான ஆர்டர் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், கொடுத்தது தான் அவங்க தான். சர்வோடெக் பவர் சிஸ்டம் லிமிடெட். சாரி இது வேறு கம்பெனி, மாற்றி தப்பாக போட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் லிமிடெட் 76 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 4 கோடி 9 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு, கொடுத்தது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. எம்தாட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1806 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 140 கோடி கிட்ட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர், கொடுத்தது ப்ளூம் எனர்ஜி கார்பரேஷன். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. ஸோ எடுப்பாங்களா மாட்டாங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் தான் இருக்குது. 90% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ் இல்லை. மொரப்பென் லெபார்ட்டரிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 60 ரூபா. 12 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் 2மே அறிவிக்கிறாங்க. செக்டர் ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் பெருசாக கொடுத்ததில்லை. 2021 கொடுத்துருக்காங்க. ஸோ 20 வருஷத்துக்கு 25 வருஷம் மேலே ஆகிட்டு இது திரும்ப ரிட்டர்ன் போனஸ் டிவிடெண்ட் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. VLS ஃபைனான்ஸ் லிமிடெட் 318 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 9 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். பைபேக் குறித்து முடிவெடுப்போன்னு சொல்கிறாங்க இந்த போர்டு மீட்டிங்கில். அதோட ரிசல்ட்டையும் அறிவிக்கிறாங்க. ஸோ இவங்களும் நல்ல பைபேக்காக கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். சிண்டால்ஸால் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 638. 9 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். ரிசல்ட்டு ஸ்பிட்டு 2மே அறிவிக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ ப்ராயிலி 2 இருக்குது. ஸோ அதிகபட்சமாக 1 தான் மாற்ற முடியும். ஸோ ஒரு ஃபேஸ் வேல்யூ 1 மாற்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸ்பிட்டை எப்படி அறிவிக்காங்கன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 8 ஆகஸ்ட்டில் என்னென்ன கம்பெனி போர்டு மீட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்கன்னா பால்மரன் லேரி இன்வெஸ்ட்மெண்ட், கார்டன் ரிச் ஷிப் பில்டர், கொச்சின் ஷிப்யார்ட், LIC, KPI கிரீன் எனர்ஜி, இர்கான் இன்டர்நேஷனல், பயோகான் லிமிடெட், MRF லிமிடெட், கிரைசில் லிமிடெட், PCBL லிமிடெட், ஆயில் இந்தியா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செயில். ஸோ இவங்களாம் நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இது போக நிறைய கம்பெனி லிஸ்ட்டே இருக்குது. நான் எனக்கு கண்ணில் பட்ட ஒரு 10 கம்பெனி மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இது போக நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் ஒரே நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.